ஹாய், அனைவருக்கும் இணைய இரவு வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். இங்கே 2-3 நாளாக மழைங்க. இப்போ நேற்று லைட்டாக இருந்தது, இன்னைக்கு செய்திகளை தெரியுது. சொல்லிட்டே தான் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன அப்படின்னா, வீரங்கிறது ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அதே மாதிரி அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அத்தனை அன்பா, அவ்வளோ காதலோட, அவ்வளோ அன்போட நடந்துக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, கணவர்னு அத்தனை உறவும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களை காட்டிலும் வீர மங்கையர்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீ பொண்ணு தானே, உனக்கு இந்த குணம் இல்லையா, அடக்க ஒடுக்கம் இல்லையா, பண்பு இல்லையா அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பையன் தானே, உனக்கு வீரம் இல்லையா, மானரோசம் கெத்து இல்லையா, அந்த மாதிரியும் இல்லை. இங்கே எதுவும் யாருக்கும் அவங்கவுங்க ஜெண்டரை வச்சு எதுவும் முடிவு பண்ணுறதில்ல. அந்தந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் கோபமும், பாசமும், அன்பும், காதலும், வீரம் எல்லாமே நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க முடிவு பண்ணுறது தான். உண்மை தானே? இங்கே பல ஆண்கள் மனைவியை தங்கமாக தாங்கக்கூடியவங்க, அன்பு காட்டுறவங்க, தங்கச்சி, அக்கா, அம்மாவை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிற ஆண்களும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களே கம்மன் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது ஏய் என்னடா அப்படின்னு கேட்குற வீரமங்கையும் இருக்காங்க. ஸோ பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லா பண்புமே பொதுவானது தான். மிக்க நன்றி. ஹாய், அனைவருக்கும் இணைய இரவு வணக்கம். நான் உங்கள் ராணி சுரேஷ். இங்கே 2-3 நாளாக மழைங்க. இப்போ நேற்று லைட்டாக இருந்தது, இன்னைக்கு செய்திகளை தெரியுது. சொல்லிட்டே தான் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன அப்படின்னா, வீரங்கிறது ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அதே மாதிரி அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அத்தனை அன்பா, அவ்வளோ காதலோட, அவ்வளோ அன்போட நடந்துக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, கணவர்னு அத்தனை உறவும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களை காட்டிலும் வீர மங்கையர்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீ பொண்ணு தானே, உனக்கு இந்த குணம் இல்லையா, அடக்க ஒடுக்கம் இல்லையா, பண்பு இல்லையா அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பையன் தானே, உனக்கு வீரம் இல்லையா, மானரோசம் கெத்து இல்லையா, அந்த மாதிரியும் இல்லை. இங்கே எதுவும் யாருக்கும் அவங்கவுங்க ஜெண்டரை வச்சு எதுவும் முடிவு பண்ணுறதில்ல. அந்தந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் கோபமும், பாசமும், அன்பும், காதலும், வீரம் எல்லாமே நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க முடிவு பண்ணுறது தான். உண்மை தானே? இங்கே பல ஆண்கள் மனைவியை தங்கமாக தாங்கக்கூடியவங்க, அன்பு காட்டுறவங்க, தங்கச்சி, அக்கா, அம்மாவை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிற ஆண்களும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களே கம்மன் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது ஏய் என்னடா அப்படின்னு கேட்குற வீரமங்கையும் இருக்காங்க. ஸோ பொண்ணுக்கும் பையனுக்கும் எல்லா பண்புமே பொதுவானது தான். மிக்க நன்றி.